தனுஷ் என்ன நினைப்பாரு, நான் என் திறமையில மேல வந்திருக்கேன்னு நினைக்கலாம். ஒருவேளை இவங்க என்ன சொல்லி இருந்திருக்கலாம், ஒருவேளை ரஜினிகாந்துடைய மருமகன்ற பிராண்ட் இல்லைன்னா இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அந்தஸ்து பணம் நான் அதை பெருசா பாக்குறேன். செக்ஸ்ன்றதை என்ன சொல்ல வரும்னா, ஓ உனக்குதான் அவர் இருக்கால, இவர் இருக்கால, அவர் இருக்கால. இடையில அந்த அனிருத் பேச்செல்லாம் வந்துருது. நான் ஷூட்டிங்ல இருந்தேன், திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு, முதுகுல வந்துட்டு ஒருத்தர் கோடு போட்டாங்க, அப்புறம் லைட் வந்தது, ஆனா அந்த ரூம்ல ரஜினிகாந்த் சார் மட்டும் தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? Hey, hello, welcome my dear boys and girls. Yes, இன்னைக்கு செய்திமலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம இருக்கக்கூடிய கெஸ்ட் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர், அது மட்டும் இல்லாம சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஷீபா லூதர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 4 செவத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு நிறைய படங்கள் இது ரிலேட்டடெல்லாம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 4 செவத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு மன உளைச்சல இருக்கிறவங்க கூட கேமராவுக்கு முன்னாடி, ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, பேருக்கு எடுத்துக்க முடியாது, டிக்னிட்டி, அந்தஸ்து உங்களுக்கு வெளியே காமிச்சிக்க முடியாதுங்க. இத்தனைக்கும் இப்போ சமீபத்துல கூட அந்த மேடையில வந்துட்டு தனுஷ் ஐஸ்வர்யாக்காக பாடுறது, இதெல்லாம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற லவ்வ காமிச்சாவது அந்த சில கருத்து வேறுபாடை சரி பண்ணலான்ற முயற்சிகள் தான். முயற்சிகள் நடக்கும். யாரும் டக்குன்னு லப்போ தீபான்னு எடுத்து பண்ணணும்னு இருக்க மாட்டாங்க. முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஆனா இது ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அது இப்ப கொந்தளிச்சிருக்கு. இது வந்து 2 விஷயத்துல இருக்கலாம். இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப அன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே கூட ஃபீல் பண்ணிருக்கலாம். மேபி ஃபீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவங்க மேலயும் வந்துட்டு நிறைய, அதாவது எப்படின்னா சில ஏதாவது அவங்கள பிடிச்சிருக்கலாம். தனுஷ் சைடுலயும் இருக்கு, பட் ஐஸ்வர்யா அவங்க சைடுலயும் இருந்து தனுஷ் சைடுல ரொம்ப அதிகமா கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, அப்ப இங்க எப்படி நான் பிரச்சனை, உன்னை விட நான் பெரிய தப்பு பண்றேன், என்னை விட பெரிய தப்பு பண்றேன், அந்த மாதிரி விஷயங்கள் அது ஒண்ணு. 2வது பண ரீதியாவும் இருக்கும். நீ பெருசா நான் பெருசா, நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, தனுஷ் என்ன நினைப்பாரு, நான் என் திறமையில மேல வந்திருக்கேன்னு நினைக்கலாம். ஒருவேளை இவங்க என்ன சொல்லி இருந்திருக்கலாம், ஒருவேளை ரஜினிகாந்துடைய மருமகன்ற பிராண்ட் இல்லைன்னா இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, உளவியல் ரீதியா மனநிலை அப்படித்தானே இருக்கும். இப்போ நீங்க என்னதான் திறமைசாலின்னு வைங்க, மக்கள் உங்களை திரும்பி பார்த்தாதான் உங்களுடைய திறமை என்னன்னு தெரியும். கரெக்டா? ஒருவேளை தனுஷ்க்கு பயங்கர திறமையே இருக்குன்னு வைங்க, மக்களை பார்க்க வச்சாதானே அவங்க திறமை என்னன்னு தெரியும். மக்கள் அவரை வந்துட்டு எதனால திரும்பி பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு அவரோட டேலண்ட் மூலமா தான் இவ்வளவு அது இப்போங்க. அவர் வந்துட்டு திறமையான நடிகர், அதெல்லாம் நான் இல்லன்னே சொல்லல. அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசா அப்பெல்லாம் வந்துட்டு சுல்லான், தேவதையை கண்டன், புதுக்கோட்டையில இருந்து சரவணன், இந்த மாதிரி எல்லாம், அதாவது என்னன்னா நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட் மூவின்ற மாதிரி பெருசா திரும்பாகிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. தனுஷ் அப்படின்றது நல்ல திறமையான நடிகர் அப்படின்னாலும் மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்க வச்சது, யார் இந்த பையன், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான், ரஜினிகாந்துடைய மருமகனா, அது பெரிய பேசும் பொருளா இருந்தது. நல்லா பாருங்க, இவர் ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பம், பெரிய ஸ்டாண்டர்ட் அந்தஸ்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு பேச்சு வந்திருக்காது. சாதாரண நபரா இருக்கிறவரு கஸ்தூரி ராஜா, ஓகே அவருடைய பேரு தான், பட் பினான்சியல் ஸ்டேட்ல ரொம்ப கொஞ்சம் டவுன்ல இருந்தவர் தான். ரஜினிகாந்த் ஃபேமிலின்றது வேற. இதே பினான்சியல் ஸ்டேட்டஸ் ஆனா ஸ்டார்டிங்ல இருக்கிற மாதிரியே இல்ல சிச்சுவேஷன். அப்ப பாத்திருப்பாங்க, அப்ப சிச்சுவேஷன் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். போக போக தனுஷுடைய வளர்ச்சி பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம்ல. என்ன மாற்றங்கள் வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம்ல. இவர்கிட்டயே ஆட்டிடியூட் இருக்கலாம், இல்ல நிறைய பெண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். அவங்க ஏதாச்சும் பேசும்போது கூட ஒய்ஃப் ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. என்னதான் சினிமா துறை எந்த துறைனாலுங்க, ஒருத்தர் லவ் பண்ற பையனோ பொண்ணோ இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வளவலன்னு குழஞ்சு பேசிக்கிட்டு இருந்தா பூரி கொட்டை எடுத்துட்டு வந்து அடிக்க வருவாங்க. ஆமாவா இல்லையா? இதுதான் குடும்பத்துல நடக்குதுங்க. அது வெளியே தெரியாதுங்க. பிரசிடென்டா இருந்தாலும் அவருக்கு அது நிலைமைதான், கலெக்டரா இருந்தாலும் அவருக்கு அதே நிலைமைதான், எஸ்பியா இருந்தாலும் அவங்களுக்கு அதே நிலைமைங்கிற விஷயம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நார்மலா ஹியூமன் கிட்டயுமே இருந்துட்டு இருக்கு, சினிமா லைஃப் எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பொசசிவ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சுன்னா அது டாக்ஸிக்கா மாற நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது இந்த பொசசிவ்னஸ்ன்றது ரொம்ப அழகான வார்த்தை. ஓவர் பொசசிவ்னஸ்ன்றது டாக்ஸிக். இவங்க ஓவர் பொசசிவா இருக்கிற மாதிரி தோணல. இங்க மெயின் மேட்டர் 2. நான் திரும்ப நான் அதுக்குதான் வருவேன். அந்தஸ்து பணம் நான் அதை பெருசா பாக்குறேன். செக்ஸ்ன்றதை என்ன சொல்ல வரும்னா, ஓ உனக்குதான் அவர் இருக்கால, இவர் இருக்கால, அவர் இருக்கால.
ஒருவேளை அவரு உனக்குதான் அவன் இருக்கான்ல, இவன் இருக்கான்ல, அவன் இருக்கலாம்ல. இடையில அந்த அனிருத் பேச்செல்லாம் வந்துருது. நம்ம என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம அதிகமா பேச முடியாதுன்றதுனால நான் மேலோட்டமா பேசுறேன். அந்த ஒரு சம்பவம் எல்லாம் தெரியல. அனிருத் ஆண்ட்ரியா உடைய லவ் பிரேக்கப் ஆகும்போது அப்போ யாரு அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அப்ப இங்கேயும் அந்த செக்ஸ்ன்றது என்ன, பிசிக்கல் இன்டிமசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்கல் இன்டிமசி எப்போ வரும்? ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஃபீலிங், ஓகே, ஒரு எமோஷன்ஸ். சும்மா டக்குன்னு போயிட்டு என்ன ஸ்ட்ரீட் டாக்ஸா? இல்ல. ஸோ அப்போ அதை தான் சொல்றேன், இங்க செக்ஸ் ஆல்சோ பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பட் எனக்கு என்னன்னா, இத இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இவங்களை சரி பண்றது யாரு பண்ணுவா? ஏன்னா தோளுக்கு மேல இவங்களும் வளர்ந்த பசங்க, இவங்களுடைய பசங்களும் ஆல்மோஸ்ட் தோளுக்கு மேல வளர்ந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நல்லா ரஜினிகாந்த் ஹைட்டுக்கு வந்திருக்கிறாரு, நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பெரிய பையன் அந்த மாதிரி இல்லான்ட்டு. யாரு என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே பேசினாலும் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க யோசிக்கணும்ல. இந்த இண்டஸ்ட்ரியில யாருக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிக்கணும்ல. நீங்க சொல்லுங்க, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்றது இருக்குல்ல. ஓகே. அண்ட் எண்ட் ஆஃப் தி டைம்ல பாக்கும்போது பசங்கள் தான் பாதிக்கப்படுற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. இந்த இண்டஸ்ட்ரியில எடுத்தாலுமே ஒண்ணு வந்து பசங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட செல்ஃபிஷான தாட்டுக்கு இவங்க பாதிக்கப்படுறாங்க. இல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில பசங்க பாதிக்கப்படுறாங்கன்னு அதிகமா யோசிக்க மாட்டாங்க. வர வர சாமானியனே அதிகமா யோசிக்காத மாதிரியான நிலைமை போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, நிறைய ஃபேமிலிஸ் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல இருந்து டிவோர்ஸ் ஆயிட்டு செகண்ட் மேரேஜ் போகும்போதே அவங்க குழந்தை இருக்கும், பொண்ணு இருக்கும், டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதாவது இது வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, இட் இஸ் லைக் நோன், இட்ஸ் நாட் வெரி ஆப்வியஸ் அப்படின்ற மாதிரி இது ஒரு ரெகுலர் விஷயமா ஆகிக்கிட்டு இருக்குங்க. பட் என்ன அப்படின்னா, இப்போ ரஜினின்றதே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ரஜினி இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க, இவர் வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கலாம்னா இவர் அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் பாத்தீங்கன்னா மத்த தகவல்களை எடுத்துதான் நான் அதை பேசிட்டு இருக்கேன். இப்ப அவர் அட்வைஸ் பண்றாருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அவரும் லதா அம்மாவுமே ஒரு ரீதியா டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. அது ஓகே, எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான். அப்படி சொல்லும்போது அவங்க லைஃப்ல நிறைய இருந்திருக்கும்ல, அவங்க பார்த்தது நிச்சயமா இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ஓபன் அப்பா அப்படி சொல்லிடும்போது அவங்களுக்கு என்ன, நான் ஓபனா இல்லங்க, நான் ஓபனாவே நான் அது சொல்றேன். இந்த ரம்பா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பேட்டியில ஒண்ணு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? நான் ஷூட்டிங்ல இருந்தேன், திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு, முதுகுல வந்துட்டு ஒருத்தர் கோடு போட்டாங்க, அப்புறம் லைட் வந்தது, ஆனா அந்த ரூம்ல ரஜினிகாந்த் சார் மட்டும் தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, இது வரலாற்றுல பதிவான ஒரு காணொலி, ஓகேங்களா? இது ரம்பா பேசினது. இத நம்ம போய் ரஜினி சார்ட்ட கேட்க முடியுமா, நீங்க தான் பண்ணீங்களான்னு? இல்ல அவர் தான் சொன்னாரா நான் பண்ணல அப்படின்னு? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப நீங்க ஒரு விஷயத்த நீங்க அட்வைஸ் பண்ணும்போது அதை அட்வைஸ் பண்றதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியில அதுக்கான தகுதி ரொம்ப ரொம்ப கம்மி. டக்குனு இவங்க கேட்டாங்கன்னு வை, உன் வாழ்க்கையான யோகியமானா முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ ஒருத்தரோட லைஃபை வச்சு ஜட்ஜ் பண்ணிடுறீங்களா? இப்போ ஒருத்தர் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு தப்பை வச்சே என்னோட நீ வர ஃபியூச்சர்ஸுமே ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப நான் தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க இல்லங்க. தப்ப வந்துட்டு எல்லாருமே ஈஸியா திருத்திக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பெரியவங்க லேட்டா திருந்தும் போது அதுக்குள்ள பசங்க அதை பார்த்து வளர்ந்துடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 விளையாதது 50 விளையாது. சில விஷயங்களை பார்த்து பார்த்து வளர்ற பசங்க நீங்க பின்னாடி மாறிடுறீங்க. அந்த பசங்களுடைய லைஃப் என்ன ஆகும்? இங்க பாருங்க, எந்த துறையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாமானியனா இருந்தாலும் சரிங்க, வளர்ற வாழ்க்கை வளர்ப்பு எப்படி வளர்க்குறாங்க பெத்தவங்க, அவங்க பேக்ரவுண்ட் முக்கியமா இல்லையா? இன்னும் ஒரு படிக்கு மேல அவங்கள சுத்தி இருக்க சமூக சூழலும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் எந்த மாதிரி சூழல்ல வளர்றாங்க, நல்ல பாதையை எடுக்கிறாங்களா இல்ல வேற மாதிரியான பாதை மாறி போறாங்களா அப்படின்றது சுத்தி இருக்க சூழலும் சேர்ந்து இருக்குது. அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இவங்க ஓகே, அவங்க திருந்தி இருக்கலாம், அது இதெல்லாம்ன்றது வேற. வளர்ப்பு முறை எப்படி இருந்திருக்கும்? சில விஷயங்களை பார்த்து தானே இந்த குழந்தைகள் வளர்ந்துருப்பாங்க. அவங்க இப்ப வளர்ந்து இப்ப அவங்களுக்கு தோல்ல அளவுக்கு குழந்தை, அவங்க பசங்க பெருசா இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப இவங்களுடைய முதிர்ச்சி ரொம்ப அதிகம் இல்ல. சோ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க திருந்துங்க, திருந்தாம இருங்க, அதுன்றது வேற. நீங்க எப்படி இருக்கீங்கன்ற அந்த இது நம்ம ஃபேமிலி மூலமா அது வந்துகிட்டே இருக்குங்க. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இப்ப கூட இன்னொரு காணொலியில சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது பார்த்திபனுங்க. இந்த திரை உலகில எவ்வளவோ பேர் இருக்காங்க, இந்த மாதிரி புரோக்கன் மேரேஜஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, சாதிச்சவங்க பண்ணவங்க இருக்காங்க, ஆனா கல்யாணம் பண்ணாம சாதிச்சவங்க இருக்காங்கன்னு இருக்காங்க. பார்த்திபன் சாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரேக் ஆறாங்க,
அந்த அம்மா சீதா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்காம அவங்கள நல்லா கரை சேர்த்து ஒரு செக்யூர்டா பண்ணி, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைங்கனாலே டிவோர்ஸ்னு வருதா கஸ்டடியா அம்மா கிட்ட தான் போகும். இவர்கிட்ட அது வந்து பார்த்து அதை செக்யூர் பண்ணி இவர் நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். பட் நமக்கு பொதுவெளியில எது தெரியுதோ அதை தான் நம்ம மேலோட்டமா பேச முடியும். 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் கமெண்ட் பண்றதுக்கான உரிமை உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. டேட்டா இல்லாம பேச முடியாது. அந்த மாதிரி சில நபர்கள் இருக்காங்களே தவிர்த்து அதிகப்படியா பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்ன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த துறையில சேர்ந்து இப்போ வாழ்ற மாதிரி தெரியும். பட் ஆனா மன ரீதியா மட்டும் இல்ல, உடல் ரீதியாவும் பிரிஞ்சிருப்பாங்க. ஒரே வீட்டுல அப்படியே தனித்தனியா இருப்பாங்க. ஆனா சொசைட்டிக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவாங்க. வெளியே உலகத்துக்காக நடிப்பு மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களும். இது சினிமா துறை மட்டும் இல்ல, ஹை ப்ரொஃபைல்டு கேட்டகரிஸான மக்கள் இருப்பாங்க. சினிமா துறையில் அல்லாத பெரிய பெரிய தொழிலதிபர்கள், வேற மாதிரியான பப்ளிக் ஃபிகர்ஸ், இவங்கெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். வீட்டுக்குள்ள தனித்தனியா இருப்பாங்க, வெளியே 2 பேர் கை கோத்துட்டு போவாங்க. சொசைட்டி அந்தஸ்து பேருக்கு எடுத்துக்க வேணான்ட்டு. ஆனா அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க லைஃப வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி புரிதலோடையும் போறதோட இருக்கு. அதனால தனுஷ் ஐஸ்வர்யா இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. நம்ம எல்லாம் வந்துட்டு வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு கப்பலும் பிரியக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஏதாவது மாற்றம் வரணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். ஆனா இந்த 2 மெயின் காரணங்களுக்காக மட்டும்தான் வந்திருப்பாங்க, மணி அண்ட் செக்ஸ். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்த ஓவர் கம் பண்ணி யாரு வந்தாலும் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும். ஆனா இவங்களை தாம்பத்திய வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்கிட்டு ஒன்னா இருங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்னா இருந்துகிட்டு நிம்மதியா இருக்காதவங்க தனியா வந்து கூட நிம்மதியா இருக்கலாம். அதனால நம்ம ப்ரே பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, என்ன பண்ணா நீங்க நிம்மதியா இருப்பீங்களோ அதுக்கான முடிவை நீங்க எடுங்க. கடைசியா நம்மளுடைய வாழ்க்கைய நம்மனால மட்டும்தான் வாழ முடியும். நம்ம சகோதரர்னாலயோ புருஷனாலயோ தகப்பனாலயோ கிடையாது. இதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் சைக்காலஜிக்கலா என்ன ஸ்டெப் எடுத்தா இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போகாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சைக்காலஜி நிறைய பார்த்திருப்பீங்க. அதாவது எப்படினாங்க, சிலது இருக்கு ஆனா நிறைய பேர் அதை விரும்புறது இல்ல. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கு. நிறைய பேருக்கு அப்படின்னா ஒண்ணு தெரியாது. அதுக்குன்னு சைக்காலஜிஸ்ட் டீம் இருக்குங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் போவாங்க. இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சில டூல்ஸ் இருக்கும், சில டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு இவங்களுடைய கேரக்டர்ஸ் இது, இவங்க பர்சனாலிட்டிஸ் இதுன்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இந்த ஆள் இப்படிதான்மா, எனக்கு ஓகேனா நீ பாத்துக்கோ அப்படின்றாங்க. இந்த பொண்ணு இப்போதானே ஃபியூச்சர் பாஸ்ட்ல பாக்கும்போது நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? அப்ப வந்துட்டு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பொண்ணு வீட்டோட இருப்பா, ஆண் போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்து வீட்டை பாத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? டிவோர்ஸ் கேஸ் ஏன் போக போக அதிகமாயிட்டு வருது? பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் ஆக 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 மேரேஜஸ் கம்மியாயிட்டு இருக்கு, லிவிங் டுகெதர் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் போக போக எனக்கு பார்ட்னரே வேணா செக்ஸ் டாய்ஸை வச்சு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு போற மாதிரி அது போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் லிவிங் டுகெதர் கல்ச்சரையும் டிராப் பண்றாங்க. 2 நிமிஷம் சந்தோஷத்துக்காக செக்ஸ் டாய் இருந்துட்டு போகுது. ஏன்னா லிவிங் டுகெதர்லயும் அவ்வளோ அவனோ வந்துட்டு என்னுடைய லைஃப வாழ முடியல. சில விஷயங்கள் அவங்களால பண்ணிக்க முடியும். ரோபோட்டிக் வேர்ல்டுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போ வந்துட்டு உள்ள நுழைஞ்சதோ எமோஷன்ஸ் கம்மியாயிருச்சு. நீங்க அப்படி சொல்றீங்க. நிறைய பேர்ல எனக்கு இப்போ ஒருத்தர் தேவை, என்னோட எமோஷனல் சப்போர்ட், என்னோட மாரல் சப்போர்ட் எனக்கு எப்போ ஒவ்வொருத்தர கஷ்டப்படுவாங்கன்னா, தனியாளா இருந்து அந்த ஒரு லோன்லி ஃபீல்ல இருக்கும்போது எல்லாமே கஷ்டப்படுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச சில பேர் வெளிநாட்டுல உள்ளவங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்வீடன்ல இருந்தக்கூடிய கைண்ட் ஆஃப் அன் என்ஆர்ஐ. அங்க பல வீடுகள்ல ராபர்ட்ஸ் வீட்ல இருக்கும். என்னது ராபர்ட்ஸ்? ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பொண்ணு மாதிரி இருக்கும், பையன மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது. வீட்டுல அது வேலையை பார்த்துக்கும், அவங்களோட பேசும். எமோஷன்ஸ் இவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லும். அதாவது இப்ப நீங்க ஒரு மனுஷனா, இப்ப நான் அப்செட்டா இருக்கேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணனா நீங்க என்ன சமாதானப்படுத்துறீங்கல்ல, அந்த மாதிரி அது உங்களை சமாதானப்படுத்தும். ஓகே, பட் இது எல்லாராலுமே எக்யூப் பண்ண முடியாதுல. நீங்க எதை சொல்றீங்க? பிசிக்கல் இன்டிமசியா சொல்றீங்க. அதுக்கு செக்ஸ் டாய் இருக்குன்னு சிம்பிளா போயிட்டு போயிடுறாங்க. பட் எல்லாராலையும் இப்ப ஒரு நார்மலா இருக்கிற ஏழையா இருக்கிறவங்க இந்த ரோபோட் வாங்க முடியுமா? இல்லங்க, ரோபோட் வாங்க முடியாது. சில வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் அவனும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஓகே, சில வாய்ப்புகள் இருக்கு, அது சுலபமா இருக்கு, இதுக்காக நமக்கு வந்துட்டு நம்ம பார்ட்னர் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவன் அவன் லைஃப பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். இது என்ன ஆயிட்டு வருது அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருந்தது. நம்ம குடும்பத்துக்காக நம்ம சிலது சகிச்சு நம்ம பண்ணணும், பொறுமையா இருக்கணும், நம்ம குடும்பம் குழந்தை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க.